Hello traders, this is Bhuvaneshwaran. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஆப்ஷன்ஸ் ஹெட்ஜிங். இதுல ரெண்டு விஷயம் வந்து நம்ம முக்கியமானதா பார்க்க போறோம். அதாவது ஆப்ஷன் ஹெட்ஜிங் பண்றது மூலமா ஆப்ஷன் செல்லிங்ல நம்ம டோட்டல் மார்ஜினை எப்படி வந்து ரெடியூஸ் பண்றது, அதே போல ஆப்ஷன் செல்லிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ரிஸ்க் அதாவது லாஸ் அப்படிங்கிறது வந்து அன்லிமிட்டடா இருக்கும். அந்த லாஸை வந்து எப்படி லிமிட்டடா வைக்கிறது, அதாவது அன்டிஃபைன்டாக இருக்கிற லாஸை வந்து எப்படி லிமிட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விஷயத்தை இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான செனாரியோஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட டைரக்ஷனை உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அதாவது வர எக்ஸ்பைரி இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பைரிக்குள்ளே மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை விட கீழே போய் முடிய போகுது, அப்படி இல்லைன்னா மேலே போய் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் டைரக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. அப்படிங்கிறப்போ அதில் வந்து எப்படி உங்களால் ஆப்ஷன் செல்லிங் பண்ண முடியும், மார்ஜினை வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். சரியா, நிஃப்டி சார்ட்டை லோட் பண்ணியிருக்கேன், வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரைடே முடிஞ்சிருக்கு, 19,428 கிட்ட முடிஞ்சிருக்கு. ஸோ என்னோட வியூ எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான், எதுவும் சஜஷனாக எடுத்துக்காதீங்க, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ என்னோட வியூ எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது கம்மிங் எக்ஸ்பைரி மார்க்கெட் வந்து 90,400 கீழே தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி என்னோட வியூ இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறேன். அப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 19,400 கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ண போகிறேன். அப்போது 19,400 கீழே முடிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு வந்து ப்ராஃபிட் எண்ட் ஆஃப் த எக்ஸ்பைரி. அப்போ ஸோ இந்த ட்ரேடை வந்து நான் ஏஞ்சல் ஒன்ல வந்து எடுத்து காமிக்கிறேன், எப்படி நமக்கு மார்ஜின் காமிக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து ஏஞ்சல் ப்ரோக்கிங். இதில் வந்து உங்களுக்கு நான் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத அந்த பேஸ்கெட் ஆர்டரில் காமிக்கிறேன் பாருங்கள். கிரியேட் பேஸ்கெட் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல 19,400 கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ண போகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுது பாருங்கள், நான் மார்க்கெட்டில் 17th ஆகஸ்ட் கம்மிங் எக்ஸ்பைரியில் 90,400 கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணியிருக்கேன். எனக்கு ரெக்கார்டு மார்ஜினுங்கிறது 1,10,530 காமிக்குது. அதாவது இந்த ஒரு லாட்டை நான் செல் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து நியர்லி 1,10,000 வந்து இருக்கணும். இது வந்து ஏஞ்சல் ப்ரோக்கிங்கில். உங்களுக்கு ஒவ்வொரு புரோக்கரேஜுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மார்ஜினுங்கிறது வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். எக்ஸாக்டாக அந்த 1,10,000ங்கிறது வந்து அப்படியே இருக்குமானா எல்லா ப்ரோக்கருக்கும் அப்படி இருக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா 1,05,000 கேட்பாங்க, இன்னும் சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா 1,15,000 இருக்கும். ஸோ இது வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். சரியா, மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரு 3 to 5,000 அப்படிங்கிறது வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரி, இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 1,10,000 அப்படிங்கிறது வந்து நமக்கு ரெக்கார்ட் மார்ஜின். ஃபஸ்ட்டு வந்து இந்த மார்ஜினை வந்து எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம 19,400 கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணியிருக்கோம் இல்லையா, மார்க்கெட் வந்து கீழே தான் வரப்போகுது, 19,400க்கு மேலே போகாது அப்படின்னு சொல்லிட்டு 19,400 கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு இதுக்கான பிரேக் ஈவன் ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களோட பிரேக் ஈவன் ரேஞ்சை வந்து கண்டுபிடிக்கணும், அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸு ப்ளஸ் உங்களோட அந்த ப்ரீமியம் ப்ரைஸ் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 19,400, ப்ரீமியம் வந்து 130. அப்போது 19,530 இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட பிரேக் ஈவன். அதாவது மார்க்கெட் வந்து 19,530க்கு மேலே போய் முடிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லாஸ் காமிக்கும் எண்ட் ஆஃப் த எக்ஸ்பைரி. 19,530க்கு கீழே எங்கே போய் முடிஞ்சாலும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான். அதுதான் இதோட மீனிங். 19,530க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் லாஸ் வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். லாஸுங்கிறது வந்து உங்களுக்கு லிமிடெட் கிடையாது, அன்லிமிட்டெடு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்று லாஸை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம், அதே போல் மார்ஜினை வந்து குறைக்க போகிறோம். ஸோ அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து கூட வச்சு ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ண போகிறோம். அதாவது 19,400லேருந்து 19,600 கால் ஆப்ஷனை வந்து பை பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள் 31,656 இதான் உங்களுக்கு வந்து இப்போ தேவைப்படுற மார்ஜின். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, நம்மளோட மார்ஜினை வந்து கம்மி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இதை அன்டிக் பண்ணிடுறேன். ஸோ நார்மலாக நேக்கடாக செல் பண்ணுறப்போ நமக்கு 1,10,000 காமிச்சது. இப்போ ஒரு ஹெட்ஜ் பண்ணுறோம், அதாவது ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறது மூலியமாக நமக்கு மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதாவது 31,656 தான் நமக்கு வந்து மார்ஜின் தேவைப்படுது. ஸோ இதை வந்து இன்னும் உங்களுக்கு பெட்டராக உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பில்டரில் காமிக்கணும் பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள், நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு லாட் வந்து செல் பண்ணியிருக்கேன். கம்மிங் எக்ஸ்பைரிக்கு 90,400 கால் ஆப்ஷனை 132 rupees ப்ரீமியம் வந்து செல் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு இங்கேயுமே அதான் காமிச்சது, ஏஞ்சல் ஒன்லேயும் அதான் காமிச்சது. அப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்கள், மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து 6,635. ஏன்னா நமக்கு வந்து 132 இந்த 132 rupees ப்ரீமியம்ங்கிறது வந்து நமக்கு ப்ராஃபிட்டு. அப்போ அது வந்து 6,635. இங்கே லாஸுங்கிறது பாருங்கள் அன்டிஃபைண்டாக இருக்குது. ஸோ இதுதான், இது வந்து நமக்கு லிமிடெட் ப்ராஃபிட்டு. அந்த லாஸுங்கிறது நமக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் போணுச்சுன்னா நமக்கு அன்டிஃபைண்ட் எவ்வளோ வேணுமோ லாஸ் வரலாம் அப்படிங்கிறத காமிக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரேக் ஈவன் பாயிண்ட்டை பாருங்கள் 19,532. இந்த 19,400 ப்ளஸ்
இந்த ப்ரீமியம் இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 19,532 நமக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. இங்கேயும் பாருங்கள், நமக்கு மார்ஜின் எவ்வளோ கேட்குறாங்க, 1,15,000 மார்ஜின் வந்து கேட்குறாங்க. அங்கே நமக்கு 1,10,000 காமிச்சது இல்லையா? ஸோ இங்கே வந்து 1,15,000 காமிக்குது. இப்போ நம்ம இதை ஹெட்ஜ் பண்ண போகிறோம். அதாவது இந்த இடத்துல பாருங்கள், 19,600 கால் ஆப்ஷன் வந்து பை பண்ண போகிறேன். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு அந்த மார்ஜினுங்கிறது வந்து கம்மியாயிடுச்சு. 1,15,000லேருந்து 30,000 மாறிடுச்சு நமக்கு. அதே போல் நமக்கு இந்த லாஸுங்கிறது பாருங்கள், இதை வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. முன்னாடி வந்து அன்டிஃபைன்டாக இருந்துச்சு இல்லையா லாஸு. இப்போ பாருங்கள், மேக்ஸிமம் லாஸ் அப்படிங்கிறது வந்து 5,315. இதுதான் நமக்கு வந்து மேக்ஸிமம். எவ்வளோ தூரம் நமக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் போனாலும் 5,315 தான் நமக்கு வந்து லாக்ஸ் வரப்போகுது. அதாவது மேக்ஸிமம் லாஸு. இது வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதில் வந்து 6,000 நமக்கு காமிச்சது இல்லையா? இது வந்து 4,000 கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம லாஸை வந்து லிமிட் பண்ணிட்டோம். இப்படி நம்ம ஹெட்ஜிங் பண்ணுறது மூலமா 2 விஷயம் பண்ணுறோம். ஒன்று, நமக்கான மார்ஜினை கம்மி பண்ணிக்கிறோம். இன்னொன்று, நமக்கான லாஸை வந்து லிமிட் பண்ணிக்கிறோம். அதாவது அன்டிஃபைன்டாக இருக்கிற லாஸை வந்து லிமிட் பண்ணி மேக்ஸிமம் இவ்வளோ தான் லாஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு முடிவாயிடுது. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஹெட்ஜிங் பண்ணுறது மூலமா 2 விஷயத்தை நம்ம வந்து பண்ண முடியும். ஒன்று வந்து நம்மளோட டோட்டல் மார்ஜினை கம்மி பண்ண முடியும். இன்னொன்று, நம்மளோட லாஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். என்னதான் மார்க்கெட்டை வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாலும் எப்படியும் ஒரு சில நாட்களில் வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் வந்து போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து இருக்குது. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் பெரிய லெவலில் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்கில் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய லாஸ் வந்துடும். ஸோ அதை வந்து அடுத்ததாக நம்ம செனாரியோ நம்பர் 2 பார்க்க போகிறோம். இப்போது மார்க்கெட்டோட டைரக்ஷனை உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அதாவது மார்க்கெட் மேலே போய் முடியுமா கீழே போய் முடியுமான்னு தெரியல. 2 பக்கமும் செல் பண்ண போகிறீங்க. ஏதோ ஒரு டைரக்ஷனில் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் முடிஞ்சால் எனக்கு ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் எதை ட்ரை பண்ணுவீங்க? ஒரு ஸ்ட்ராடல் இல்லை ஸ்ட்ராங்கிள் தான் ட்ரை பண்ணுவீங்க. ஸ்ட்ராடல் அப்படிங்கிறது வந்து அட் த மணி கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் செல் பண்ணுவீங்க. அதே போல் ஸ்ட்ராங்கிள் அப்படிங்கிறது வந்து அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் செல் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இதை ஏஞ்சல் ஒன்றில் காமிக்கணும் பாருங்கள். ஸோ இந்த கிரியேட் பேஸ்கெட் கொடுத்துக்கிறோம். 19,450 கால் ஆப்ஷனை செல் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 99 rupees ப்ரீமியம் இருக்குது. அதே போல் 19,500 புட் ஆப்ஷனை செல் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ரெண்டுத்தோட அந்த ப்ரீமியம்ங்கிறது கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. 99 இதுக்கும் ப்ரீமியம், இதுக்கும் 99 ப்ரீமியம் இருக்குது. ஸோ இதுக்கான மார்ஜின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1,29,000 கிட்டத்தட்ட 1,30,000 உங்களுக்கு வந்து இதுக்கு மார்ஜின் தேவைப்படுது. ஸோ இதுக்கான ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 100 வச்சுக்கோங்க, 200 பாயிண்ட்டு. அப்போ உங்களோட ப்ராஃபிட்டோட அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து 19,428 கிட்ட இருக்கு இல்லையா? ஸோ இதுலேருந்து ஒரு 200 பாயிண்ட் 628 19,628. அதே போல் இந்த லெவல்லேருந்து ஒரு 200 பாயிண்ட் மைனஸ் பண்ணிங்க 19,228. ஸோ இந்த ரேஞ்சு. அப்போ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்கு நடுவில் 19,628லேருந்து 19,228 இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கே போய் மார்க்கெட் முடிஞ்சாலுமே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான். ஸோ அதுதான் இதோட மீனிங். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு டைரக்ஷன் தெரியாதப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராடல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ அதே போல் நீங்கள் ஸ்ட்ராடலை யூஸ் பண்ணிட்டீங்க. அப்போ உங்களுக்கான மார்ஜின் பார்த்தீங்கன்னா 1,30,000 கிட்டத்தட்ட தேவைப்படுது. ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் குறைக்கலாம் அப்படின்னா, ஒரு 200 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி அபோவில் ஒரு கால் ஆப்ஷனையும் ஒரு புட் ஆப்ஷனையும் நீங்கள் வந்து செல் பண்ணணும். 19,450 கால் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? 19,650 கால் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க. அதே போல் 19,300 புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ பாருங்கள், உங்களோட ரெக்யூர்ட் மார்ஜினுங்கிறது வந்து 51,000 கிட்ட போயிடுச்சு. அதாவது நமக்கு வந்து 1,30,000 இங்கே வந்து ஆல்ரெடி இருந்துச்சு இல்லையா? இப்போ உங்களுக்கு மார்ஜின்ங்கிறது வந்து வெறும் 51,000 கிட்ட போயிடுச்சு. ஸோ பாதிக்கு பாதி கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட்ஜ் பண்ணணும். ஹெட்ஜ் பண்ணுறது மூலமா உங்களோட மார்ஜினை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 1,30,000 இருந்தால் தான் இந்த ட்ரேடை உங்களால் எடுத்துருக்க முடியும். ஆனால் இப்போ உங்ககிட்ட 51,000 இருந்தாலே போதும் இந்த ட்ரேடை உங்களால் எடுத்துருக்க முடியும். ஸோ இப்போ இதை இந்த ஆப்ஸ்டா ஸ்ட்ராட்டஜி பில்டரில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ரேஞ்ச் உங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், 19,500 புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கோம். அதே போல் 19,450 கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு இங்கேயும் உங்களுக்கு அதே போல் 1,30,000 உங்களுக்கு அந்த 1,31,000 கிட்டத்தட்ட 1,32,000 காமிக்குது. உங்களுக்கு மார்ஜின் தேவைப்படுது. மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுங்கிறது வந்து 7,458 7,500 வச்சுக்கோங்க. இதான் உங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு. அதே போல் மேக்ஸிமம் லாஸ் பாருங்கள், அன்டிஃபைன்டு. அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கே முடிஞ்சாலும் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் கிடச்சிரும். சென்டரில் முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு. அதே போல் அந்த ரேஞ்சை விட்டு இந்த பிரேக் இவன் இருக்கு இல்லையா, 19,300 19,650 இந்த ரேஞ்சை தாண்டி எங்கே போய் வெளியில் போய் முடிஞ்சாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் அப்படிங்கிறது வந்து வர ஆரம்பிக்கும். இந்த பிரேக் இவனை தாண்டின உடனே மேக்ஸிமம் லாஸ் வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. மார்க்கெட் எந்த அளவுக்கு அந்த ரேஞ்சை தாண்டி போய்கிட்டு இருக்கோ அந்த மார்க்கெட் மூவ் ஆக ஆக உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு லாஸ் வர ஆரம்பிக்கும்.
ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஹெட்ஜ் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல, அதே போல் இப்போ இதை ஹெட்ஜ் பண்ணி பார்ப்போம். நமக்கு அந்த லாஸ் வந்து கண்ட்ரோல் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம ஹெட்ஜ் பண்ணியாச்சு, அதாவது பை பண்ணிட்டோம். 19,650 பை பண்ணியிருக்கோம், இந்த 19,300 புட் ஆப்ஷனையும் பை பண்ணிட்டோம். இப்போ நமக்கு பாருங்கள் அந்த மார்ஜினுங்கிறது வந்து 53,000 வந்து கம்மியாயிடுச்சு. 1,31,000லேருந்து 53,000 கம்மியாயிடுச்சு. அதே போல் மேக்ஸிமம் லாஸ் வந்து அன்டிஃபைண்டடாக இருந்தது வந்து இப்போ டிஃபைன் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் லாஸ் அப்படிங்கிறது வந்து 2,000 தான். நமக்கு 2,740 வந்து மேக்ஸிமம் லாஸு. மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 4,000. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு இந்த பிரேக் ஒன் பாயிண்ட்டை தாண்டி வேறு எவ்வளோ தூரம் மேலே போனாலுமே சரி, இல்லை கீழே போனாலும் சரி, உங்களுக்கு இந்த 2,740 அப்படிங்கிற ரேஞ்சு தான் உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸு. அதே போல் மார்க்கெட் வந்து இந்த சென்டரில் போய் முடிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு இந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து வந்துடும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து லாஸை லிமிட் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் லாஸ் அன்டிஃபைன்டு லாஸ்லேருந்து லிமிட்டட் லாஸை கன்வெர்ட் பண்ணியாச்சு. அதே போல் நம்ம மார்ஜினையும் கம்மி பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்சு தெரியாதப்போ இதே சேம் தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கிள் எடுத்தாலும் இதில் வந்து நீங்கள் அட் த மணியை எடுத்திருப்பீங்க, அதில் வந்து அவுட் ஆஃப் த மணி எடுக்க போகிறீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் வந்து டிஃப்ரென்ஸில் பை பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் ஹெட்ஜிங்கை யூஸ் பண்ணி நம்ம ஒரே டைமில் மார்ஜினையும் கம்மி பண்ணிக்க முடியும், நம்மளோட அந்த ரிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா அதையும் வந்து லிமிட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஹெட்ஜிங் பற்றி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.